வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். திமுக கூட்டணியில் பிரேமலதாவா, ஆனால் அதிமுக கூட்டணிக்காக அவர் பாடுபடுகிறார். அந்நியாரை கலாய்த்த அன்புமணி. வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய சூழல் தான் தமிழகத்திலே அனல் பறக்கும் வேகத்தில் தங்களுடைய கட்சி பணிகள்லாம் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தேமுதிகவிற்கு கூட ஒரு முக்கியமான தேர்தலாக இதை பார்க்கப்பட்டு வருகிறது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து அதிமுக கூட்டணிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் எனவும், கண்டிப்பாக இந்த இடஒதுக்கீடு சட்ட மசோதாவை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தோல்வியடைய வைத்திருக்கிறார்கள். அதாவது பெண் சிதைவதை கருவிலே கொலை செய்வதற்கு சமமான இந்த செயல் என்பது திமுகவின் இந்த செயலை என பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் கண்டிப்பாக பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்தித்து பேசியதோடு, அவர் இடஒதுக்கீடு சட்ட மசோதாவை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தோல்வியடைய வைத்திருக்கிறார்கள். இது கண்டிப்பாக திமுக பெண்களுக்காக செய்திருக்க ஒரு மிகப்பெரிய துரோகம் என அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது பெண் சிசவை கருவிலே கொலை செய்வதற்கு சமமான செயல் திமுகவின் இந்த செயல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா விடுதலை அடைந்து அதாவது 80 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் பெண்கள் படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும் என்று, அதிகாரம் வேண்டும் என்ற ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்களை சந்தித்து வருகிறார் என்று பெண்களை பற்றி கூறியிருக்கிறார் அன்புமணி அவர்கள். அது மட்டுமல்லாமல் இது 40 ஆண்டுகால கனவு. சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் குறைந்தது 33 விழுக்காடு கொடுக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த சட்ட மசோதாவை எதிர்த்தே தனது தேச துரோக செயல் மற்றும் பெரிய குற்றம், அதுவும் மகளிருக்கான இந்த இடஒதுக்கீடு மசோதா ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை எரித்து தேச துரோகம், இது வழக்கு என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த நிறைவேற்றியிருந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கு 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருந்து பெண்கள் 20 எம்பிக்கள் குறைந்தபட்சம் நாடாளுமன்றத்தில் சென்று இருப்பார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி 2031 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து 117 பெண் எம்எல்ஏக்கள் கிடைத்திருப்பார்கள். அதாவது உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கும் 50% விழுக்காடு அதிகரிக்கப்படும் என்று தெளிவாக பிரதமர் அவர்கள், உள்துறை அமைச்சரும் இதை தெரிவித்தார் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த வகையில்தான், அதாவது இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் சரிசமமாக 50 விழுக்காடு அதிகரிக்கும் என்பதனால்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் இன்றைக்கு கொதித்து போய் இருக்கிறார்கள். அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட பட்டியலில் இனத்தைச் சேர்ந்த கூடாதா? ஒரு பக்கம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, மற்றொருபுறம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய இந்த சட்ட மசோதாவை திமுக எதிர்த்து செயல்படுவதும் ஒரு குற்றச்சாட்டுகள் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.